எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா வேணும். உங்களுக்கு வேண்டிய 10 லட்சம் நான் கொடுக்குறேன். ஆனா எனக்கு என்ன கிடைக்கும்? பார்த்திபன், நீயா? ஹாய் அண்ணி, எப்படி இருக்கீங்க? என்ன எதுவும் சொல்லாம திடீர்னு வந்திருக்க? சிட்டிக்கு காலையில தான் வந்தேன். ரோட் கான்ட்ராக்ட்ல வர வேண்டிய 20 லட்சம் வந்துச்சு. எனக்கு வேலையும் முடிஞ்சிருச்சு. அதான் அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஓ, சரி சரி, வா, ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஆ. ம். நீ என்ன ஃப்ரெஷ் ஆகாம வந்து நிக்கிற? அது நான் நைட் ட்ரெஸ் எதுவும் எடுத்துட்டு வரல. அண்ணாவோடது எதுவும் இருந்ததுன்னா. சரி, இரு, எடுத்து தரேன். நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறேன். திவ்யா அண்ணி. உங்க அண்ணன் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். நீ சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ. சரி திவ்யா அண்ணி, நான் ஒரு விஷயம் கேக்குறேன், சரியா சொல்றீங்களா? அது என்ன? கேளு. நீங்க வீட்லயும் சாரில தான் இருப்பீங்களா? ஆமா, அப்படிதான் இருப்பேன். அப்போ நைட்டு? ஏன் இப்படி எல்லாம் கேக்குறான்? உன் அண்ணன் வரதுக்குள்ள ஃப்ரெஷ் ஆயிட்டு நைட் ட்ரெஸ் போட்டுக்குவேன். நானும் சிட்டி கல்ச்சரை நல்லா பழகிக்கிட்டேன். இப்பெல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் கூட நான் போடுறேன். ஓகேவா? உன்னோட டவுட் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப டயர்டா இருப்ப. முதல்ல வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடு. ம். ம். வெளியே ஷூ இருக்கே, யார் வந்திருக்கா? உங்க சித்தப்பா பையன் பார்த்திபன் வந்திருக்கான். எங்க படுத்துட்டானா? இப்ப டைம் என்னங்க ஆச்சு? அது சரி, நீ சாப்பிட்டியா? ஹோம் லோன் என்னாச்சு? யாராவது சூரிட்டிக்கு சைன் பண்ணா பேங்க்ல லோன் ஓகே பண்றாங்களாம். தெரிஞ்சவங்க கிட்ட போய் பேசினா 5 லட்ச ரூபா கொடுத்தாதான் சைன் பண்ணுவேன்னு சொல்றாங்க. கெஞ்சி கேட்டாலும் முடியாதுன்னு சொல்றாங்க. சரி விடு, வேற யாராவது ட்ரை பண்ணலாம். அட, 5 லட்சம் ரூபா கொடுத்துடலாம்ல? உடனே 5 லட்ச ரூபாய் வேணும்னா எங்க இருந்து நான் எடுத்துட்டு வர்றது? 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு சைன் பண்றவங்க இருக்காங்க, நான் ட்ரை பண்றேன். அப்படின்னா சொந்த வீட்டு கனவை நம்ம மறந்துட வேண்டியதுதான். தேவையில்லாம எல்லார்கிட்டயும் சொல்லி என் மரியாதை போயிடுச்சு. உன் இஷ்டத்துக்கு பேசாத, படுத்துங்க. பார்த்திபா, அண்ணா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணா. பெரியம்மாவும் பெரியப்பாவும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஒர்க் இருக்கு, வந்த உடனே பேசலாம். திவ்யா, ம். அவனை நல்லா கவனிச்சுக்க. ம். சரிடா, அப்புறம் பேசலாம். ம், சரிங்கண்ணா. வந்து டிஃபன் சாப்பிட பார்த்திபா. அண்ணி வரேன், போங்க. உடனே 5 லட்ச ரூபாய் வேணும்னா எங்க இருந்து நான் எடுத்துட்டு வர்றது? 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு சைன் பண்றவங்க இருக்காங்க, நான் ட்ரை பண்றேன். லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடு. வரேன் அண்ணி. ம். சொல்லுங்கண்ணா. டிஃபன் சாப்பிட்டியாடா? சாப்பிட்டியா? இல்ல, ஃபுல் கட்டு கட்டிட்டேன். அண்ணி டேஸ்டா சமைக்கிறாங்க தெரியுமா? ஃபுட் விஷயத்துல நீ ரொம்ப லக்கி அண்ணா. நான்வெஜ் ரொம்ப டேஸ்டா செய்வாடா. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, செஞ்சு தருவா. ஆல்ரெடி அண்ணிய சிக்கன் செய்ய சொல்லிட்டேன் அண்ணா. சாப்பிட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகேடா, நான் மறுபடியும் கால் பண்றேன். பாய். பாய் அண்ணா. ஃபுட் விஷயத்துல மட்டும் இல்ல, பெட் விஷயத்துல நீ ரொம்ப லக்கி அண்ணா. நீங்க கேட்டிருக்க லோன் 1 கோடி ரூபாய். அவ்வளோ பெரிய அமௌண்ட் சாங்ஷன் ஆகணும்னா மினிமம் ஒரு 5 லட்சம் செலவு பண்ணியே தீரணும். ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. ஸோ இந்த பர்சன்டேஜ் கூட உங்களால் கொடுக்க முடியலன்னா எங்களால் உங்கள் லோனை சாங்ஷன் பண்ண முடியாது. அப்படின்னா சொந்த வீட்டு கனவை நம்ம மறந்துட வேண்டியதுதான். தேவையில்லாம எல்லார்கிட்டயும் சொல்லி என் மரியாதை போயிடுச்சு. யாராவது சூரிட்டிக்கு சைன் பண்ணா பேங்க்ல லோன் ஓகே பண்றாங்களாம். தெரிஞ்சவங்க கிட்ட போய் பேசினா 5 லட்ச ரூபா கொடுத்தாதான் சைன் பண்ணுவேன்னு சொல்றாங்க. கெஞ்சி கேட்டாலும் முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே 5 லட்ச ரூபாய் வேணும்னா எங்க இருந்து நான் எடுத்துட்டு வர்றது? 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு சைன் பண்றவங்க இருக்காங்க, நான் ட்ரை பண்றேன். பார்த்திபா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க திவ்யா அண்ணி. நாங்க புது வீட்டுக்கு லோன் அப்ளை பண்ணிருக்கோம். ம். யாராவது ஷூரிட்டி போட்டாதான் ஹவுசிங் லோன் ஓகே ஆகும்னு சொல்றாங்க. ம். அதுக்கு கையெழுத்து போடுறதுக்கு மீடியேட்டர் 5 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. இப்ப எங்க கிட்ட இருக்கிற அமௌண்ட் டவுன் பேமெண்ட்டுக்கே சரியா போயிடும். உன் அண்ணன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வேணும்.
உங்களுக்கு வேண்டிய 10 லட்சம் நான் கொடுக்குறேன். ஆனா எனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன வேணும்? ம், நீங்க என்ன கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? நீங்க சிரிக்கிறத பார்த்தா எனக்கு இப்போ என்ன தேவைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க போல. கண்ணை திறங்க திவ்யானி. ஆச்சரியமா இருக்கா திவ்யானி? அண்ணன் புது வீட்டுக்கு லோன் அப்ளை பண்ணியிருக்காருன்ற விஷயம் எனக்கு தெரியும். ஷூரிட்டி கையெழுத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்காருன்றது எனக்கு தெரியும். அண்ணன் கிட்ட கொடுக்கறதுக்கு தான் நான் 20 லட்சம் ரூபாய் செக் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஊர்ல எல்லாரும் உங்களை பத்தி பெருமையா சொன்னாங்க. அதை செக் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். பணத்துக்காக உங்க கேரக்டரை மாத்திக்காதீங்க அண்ணி. ஹலோ சொல்றா. ஹலோ அண்ணா, உங்க ஹவுஸ் லோன் பத்தி பெரியம்மா என்கிட்ட சொன்னாங்க. உங்ககிட்ட கொடுக்க தான் 20 லட்சம் ரூபாய் செக் எடுத்துட்டு வந்தேன் அண்ணா. டேய் இப்போ எதுக்குடா, நான் வீட்டுக்கு வந்ததும் பேசிக்கலாம். இல்லண்ணா, எனக்கு வேற வேலை இருக்கு. புது வீடு கிரகப்பிரவேசம் அன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அண்ணா. சரியா? சரிடா, நான் மறுபடியும் கால் பண்றேன், நம்ம அப்புறம் பேசலாம். சரிங்கண்ணா, வச்சிடுறேன். இந்த மாதிரியான தேவைகள்லாம் வாழ்க்கை முழுக்க வந்துகிட்டே தான் இருக்கும். அதை தாண்டி வரணுமே தவிர அதை பயன்படுத்திக்க கூடாது அண்ணி. என் அண்ணனோட நம்பிக்கையை மோசம் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்போ எந்த தேவை வந்தாலும் நான் இருக்கேன்றதை மறந்துடாதீங்க. நான் போயிட்டு வரேன் அண்ணி. வெளியே ஏன் சூடு, உள்ளவும் சூடு, மொத்த பெட்டும் ஈரமாகற மாதிரி இருக்கு. ஏசியை ரிப்பேர் பண்ணியிருந்தா சந்தோஷமா ஏசிலேயே பண்ணியிருந்துருக்கலாம்ல. அப்படின்னா நம்ம சந்திக்கிறது இதுவே கடைசியா இருக்கும். பனிக்காலத்துல கிரேசர் ரிப்பேரு, மழை காலத்துல ஹீட்டர் ரிப்பேரு, இப்ப வெயில் காலத்துல ஏசி ரிப்பேரு. இந்த மாதிரி வருஷம் முழுக்க என் புருஷனுக்கும் அவர் தம்பிக்கும் சந்தேகமே வராம நம்ம ஜாலியா சந்தோஷமா இருக்க முடியும். உனக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கிறது உன்னோட டேலண்ட், அது என்னோட லக்கு. முத 2 நாள், அப்புறம் 2 நாள், அதுக்கப்புறம் இன்னும் 2 நாள்ல இதே மாதிரி நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டு நம்ம ஹாப்பியா இருக்கலாம். ரொம்ப புத்திசாலியா இருக்கியே நீ. நீங்க என்ன வேலையா வந்திருக்கீங்க? ஏசி ரிப்பேரு. அது நீங்க யோசிக்கிறத பார்த்தாலே சொல்றதுக்கு ஏதோ இருக்குன்னு தோணுது. ஹாய் கீதா. நீ என்ன ஃபோன் பண்ணாம வந்துட்ட? அட போன் எதுக்கு? இது நம்ம டைம் தானே. பிரியாணி வித் பேட். இன்னைக்கு வேணாம் போ. எதுக்கு? என்னாச்சு? ஏன்னா எனக்கு பீரியட்ஸ் முத நாள். அட என்ன நீ, பீரியட்ஸ் டைம்ல நம்ம எத்தனை தடவை பண்ணியிருக்கோம். ஏசி ரிப்பேர் பண்ணியாச்சா? வந்து பார்த்தாரு, அவரு ரொம்ப பிஸியா இருக்காராம். நாளைக்கு வந்து செய்யறாராம். சீக்கிரமா வா. நீ வைஃபை மாதிரி ஆயிட்டியேடா. அது இல்லாமலும் இருக்க முடியல, நீ இல்லாமலும் இருக்க முடியல. ஹே நிறுத்து. ஹே நிறுத்துன்னு சொல்றேன்ல. ஹே போதும், நிறுத்த மாட்டியா? போதும்னு சொல்றேன்ல. ஏன் இவ்ளோ அவசரப்படுற? ஐயோ போதும், சொன்ன கேளு. எதுக்கு நீ இவ்ளோ மூடா இருக்க? என்னாச்சு இன்னைக்கு உனக்கு?
ம், இவனுக்கு வேற வேலையும் இல்ல, இவங்க அண்ணனுக்கு மேட்டரும் இல்ல. இவனும் இவனோட சிஐடி இன்வெஸ்டிகேஷனும். ஏசி ரிப்பேர் பண்ணியாச்சா? வந்து செக் பண்ணாரு, பார்ட்ஸ் கிடைக்கவே இல்லையா. நம்பர் கொடு, நான் பேசுறேன். நான் தான் சொல்றேன்ல, வேற யாரு உங்ககிட்ட என்ன சொன்னது? உங்க தம்பி உங்ககிட்ட என்ன சொன்னாரு? கூப்பிடுங்க அவனை. ஏய், எது கத்திக்கிட்டு இருக்க? பின்ன கத்தாம நீங்களும் எதுவும் செய்ய மாட்டீங்க, பண்றவங்களையும் தடுப்பீங்களா? வெக்கம் இல்லாத ஜென்மம். என்ன ஏன் அண்ணி அண்ணன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எப்போ? எப்போன்னா இப்பதானே பார்த்தேன். தினமும் நைட்டு அண்ணன் கூட சண்டை போட்டுட்டு தானே இருக்கீங்க. அப்படின்னா தினமும் நாங்க பேசுறத கேட்டுட்டு இருக்கியா? பேசுறது மட்டும் தானா, இல்ல நாங்க ஒன்னா இருக்கிறதையும் சீக்கிரட்டா பாக்குறியா? நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க அண்ணி? நான் உன்கிட்ட என்னடா சொல்லணும்? கூட பிறந்த அண்ணனுக்கும் அண்ணிக்கும் நீ என்னடா செஞ்சிருக்க? உங்க தம்பி என்ன சொல்றான்னு பாத்தீங்கல்ல? ஏன் எதுவும் பேச மாட்டீங்களா என்ன? அண்ணனை ஏன் கத்துறீங்க அண்ணி? ஏய், இன்னொரு தடவை என் பெட்ரூம் பக்கம் உன்னை பார்த்தேன்னு வை, உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். உங்க தம்பி என்ன சொல்றான்னு பாத்தீங்கல்ல? ஏன் எதுவும் பேச மாட்டீங்களா என்ன? இன்னொரு தடவை என் பெட்ரூம் பக்கம் உன்னை பார்த்தேன்னு வை, உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். ஏய் நில்லு. தினமும் எனக்கும் அந்த ஏசி மெக்கானிக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியோ, உன் அண்ணன் கிட்ட என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறியோ, அதெல்லாம் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. உன் அண்ணனாலையும் எதுவும் முடியாது, நீயும் இந்த வீட்டுக்கு வெறும் தண்ட சோறு. லாவும் செக்ஷனும் பொண்ணுங்களுக்கு தாண்ட சப்போர்ட்டா இருக்கு. அண்ணனும் தம்பியும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. மூடிக்கிட்டு பேசாம போ. இவனும் இவன் இன்வெஸ்டிகேஷனும். வா வா, சீக்கிரம் வா. என் கையை எவ்வளவு நேரம் தான் இப்படியே பிடிச்சிட்டு இருப்பேன்? அண்ணி அண்ணி உனக்கு என்னடா வேணும்? நான் தான் சொன்னேன்ல, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கியோ, உன் அண்ணன் கிட்ட என்ன சொன்னியோ அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு உன்னை இஷ்டத்துக்கு விட்டா நீ என்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? எங்க அவன்? ரிப்பேர் பண்ணியாச்சா? சார் பண்ணிக்கிட்டு இருக்கு சார். ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இரு, உனக்கு எப்படி சொன்னா புரியாது. டேய், நீ வெளில போடா. ஹலோ எஸ்ஐ சார், என் வீட்டில் ஏசி ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தெரியாம என் ஒய்ஃபும் ஏசி மெக்கானிக்கும் கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்துட்டாங்க. சீக்கிரம் வாங்க சார். சீக்கிரம் வந்துடுறோம். மனைவியோட தப்பான உறவை பொறுத்துக்க முடியாம கரண்ட் ஷாக் கொடுத்த கணவன். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, மனைவியோட சேர்த்து அவங்களோட காதலனையும் கொன்னுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிட்டாரு. சொல்லு மைஹாத். என்ன பேபி இவ்வளவு ஆக்டிவா இருக்க? ஆபீஸ்க்கு போய் அரை மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க. ஏன் பண்ணக்கூடாதா? பண்ணலாம், இருந்தாலும் இந்த ஆஃப் அன் அவர்ல வீடியோ கால் டைம் முடிஞ்சிருச்சே. நான் குளிச்சும் முடிச்சிட்டேங்க. ஐயோ, மிஸ் பண்ணிட்டேனே. நைட்டு சீக்கிரமா வந்து நேர்ல பாத்துக்கிறேன். அப்புறம் விஷயம் என்னன்னா, பெங்களூர்ல இருந்து என் ஃப்ரெண்டு கீர்த்தி வருவான். அவன் எனக்கு வேலை விஷயத்துல நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான். அவனால தான் எனக்கு இந்த வேலையே கிடைச்சது. அவனை நல்லபடியா ட்ரீட் பண்ணு, அப்பதான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மதிப்பான். ஓகேவா? ஓகே மை ஹார்ட், உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வராம நான் ட்ரீட் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். ஹாய்ங்க, என் பேர் கார்த்திக். ஹர்ஷா சொன்னாரு, உள்ள வாங்க. சரிங்க. உட்காருங்க. டீ குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. சரி, நான் டிஃபன் ரெடி பண்றேன், நீங்க ஃப்ரெஷ் ஆயிடுங்க, நான் உங்க ரூம் காட்டுறேன். டிஃபன் ரெடி, வாங்க. இதோ வரேங்க, 5 minutes.
சொல்லு ஹரிஷ். என்னடா டிஃபன் சாப்பிட்டியா? சாப்பிட்டியாப்பா? ஃபுல் கட்டு கட்டிட்டேன். நல்லா இருந்துச்சா? உன் ஒய்ஃபு ரொம்ப டேஸ்டா பண்ணியிருந்தாங்கடா. ஃபுட்டு விஷயத்துல நீ ரொம்ப லக்கிடா. நான்வெஜ் கூட அவ ரொம்ப நல்லா பண்ணுவாடா. உனக்கு பிடிச்சத பண்ண சொல்லு, பண்ணி கொடுப்பா. ஆல்ரெடி சிக்கனை செலக்ட் பண்ணிட்டேன்டா. சாப்பிட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, நல்லா தான் பாத்துக்கிறா. அப்ப நான் அப்புறமா கால் பண்றேன், சரியா? சரிடா. ம். ஃபுட்டு விஷயத்துல மட்டும் இல்லடா, நீ உன் ஒய்ஃபு கூட பெட் விஷயத்துலயும் செம லக்கிடா. ம். ம், எங்க போச்சு? ம், இங்க தானே காய வச்சிருந்தேன். ம், அது மட்டும் எங்க காணாம போச்சு? ஒருவேளை காத்தடிச்சு கீழே விழுந்திருக்குமோ? லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு, வாங்க. வரேங்க. ம். ஆ. ம். நீ என்ன ஃப்ரெஷ் ஆகாம வந்து நிக்கிற? அது நான் நைட் ட்ரெஸ் எதுவும் எடுத்துட்டு வரல. அண்ணாவோடது எதுவும் இருந்ததுன்னா. சரி, இரு எடுத்து தரேன். நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். சொல்லுங்க. ரூமை க்ளீன் பண்ணணும். நீங்க க்ளீன் பண்ணுங்க, வாங்க. டேய், ஒழுங்கு மரியாதையா இப்பவே என் வீட்டை விட்டு வெளியே போடா. என் வீட்டுக்கு நீ வரவே கூடாது. அதுவும் என் ஹஸ்பண்ட் கிட்ட நீ பேசவே கூடாது. இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இப்பவே வீட்டை விட்டு வெளியே போ. சீ. நான் இல்ல, முதல்ல நீங்க தான் என்ன ஏமாத்துறீங்க. என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம பண்ணீங்க. என் கூட டைம் ஒதுக்குறதே இல்ல. என் மேல நீங்க அக்கறை காட்டுறதே இல்ல. எனக்கு சந்தோஷமே இல்லாம போயிடுச்சு. அதுக்காக நான் இல்லனா இப்படி பண்ணுவியா? உங்களால தான் நான் இப்படி எல்லாம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. சந்தோஷத்தை தேட வேண்டியதாயிடுச்சு. வேலை வேறன்னு வெளியே போயிடுறீங்களே. ஃப்ரெண்டு வந்தான்ல, எங்க போனா? வந்தா திடீர்னு வேலை இருக்குன்னு வெளியே போயிட்டான். சரி விடு, ஃபோன் பண்ணி கேக்குறேன்.